இன்னைக்கு காலையில ஜனநாயகன் படத்தோட ஃபுல் மூவி எப்படி ஒரு சில போர்ஷன்லாம் கிடையாது, ஃபுல் மூவி டெலிகிராம்ல ரிலீஸ் ஆகி இப்ப எல்லார்கிட்டயும் பரவிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்து முடிக்கவும் போறாங்க. அதுவும் பிரிண்ட் வத்தல் தொத்தலாம் இல்ல, 1080 பிக்சல்ல சூப்பர் டூப்பரா ரிலீஸ் ஆயிருக்கு. இது யார் பார்த்த வேலை? இப்படி பாக்குறவங்களுக்கு இதனால என்ன லாபம்? இதனால எத்தனை கோடி ப்ரொடியூசருக்கு லாஸ்? இந்த படத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? எவ்வளவு புது டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க? இப்படி எதுவுமே பார்க்காம யாரோ ஒருத்தர் பழி வாங்கும் செயல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தலையெடுத்து பாருங்க சார், இந்த உலகத்துல ஒருத்தனும் ஒழுங்கில்லை. சாயம்பேட்டை லக்கி தியேட்டர்ல கேபின்ல வச்சு ஷூட் பண்றாங்களா? இன்னொரு பக்கம் காரைக்குடியில இவரோட மாநாடு போயிட்டு இருக்கு. என்னதான் இங்க நடக்குதுன்னு சத்தியமா புரியல. இது எல்லாத்தையும் பத்தி டீடைலா பேசுவோம். பட் ஒரே ஒரு கேள்விதான், ஒருத்தனை அழிக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் செய்யறாங்களா, இல்ல எங்களை பகச்சுக்கிட்ட என்ன வேணா செய்வோம்னு நினைச்சு இதெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. இது விஜய் படம் அப்படின்லாம் கிடையாது. யாருக்கு இது நடந்திருந்தாலும் கண்டிப்பா இதை ஏத்துக்கவே முடியாது. ஒரு சிலர் கேப்பீங்க, நீ விஜய் ஃபேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுற, விஜய்க்கு நான் சொம்பு தூக்கிட்டு வர, தற்கூரி அது இதுன்னு அந்த மாதிரி நினைச்சா நினைச்சுக்கோங்க. ஆனா இது விஜய்க்குன்னு இல்ல, அஜித்துக்கு நடந்திருந்தாலும், சின்ன சின்ன ஹீரோஸ்க்கு நடந்திருந்தாலும், புதுசா வர்ற டைரக்டர்ஸ்க்கு நடந்திருந்தாலும், அவ்வளவு ஏன் இந்த உலகத்தில் பிடிக்காத ஒருத்தனை பழி வாங்கறதுக்காக இப்படி செஞ்சாலும் இது ரொம்ப 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 தவறான செயல். சரி, ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? யாரு லீக் பண்றப்பா? எப்படி இவ்ளோ கிளாரிட்டி? அதுவும் ஒரு போர்ஷன் இல்லாம ஃபுல் படம்னா எப்படி அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். நம்ம சென்சார் போர்டு தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்துக்கணும். அது ஏன்னு பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த படத்தை டெலிகிராம்ல ரிலீஸ் பண்ணி அதோட லிங்கை வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் இப்ப பரப்பிட்டு இருக்காங்க. இதுல கேட்கறவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, கொடுக்கறவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க விஜய் படம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்துல கேக்குறாங்க. ஆனா எத்திக்கலி இது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் ஆஸ் பர் லா இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்றது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இத தெரிஞ்ச இந்த லீகல் டீம் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ யாரெல்லாம் இந்த படத்தை டவுன்லோட் பண்றாங்களோ, ஷேர் பண்றாங்களோ, லோக்கல்ல ஸ்டோர் பண்றாங்களோ அண்ட் ஃபார்வர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பப்ளிக் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இடம் சரியில்லை, கிளம்பிர வேண்டியதான். இந்த மாதிரி பண்றவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு காப்பிரைட் வயலேஷன் அப்படின்னு சொல்லி ஜனவரி 9th ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் பிப்ரவரி போய் மார்ச் போய் இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமாவது வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இப்படி லீக் ஆகிறதுக்கு சென்சார் போர்டு தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஏன் ரிலீஸ் ஆகல? ஒரு சில காட்சிகள் ரொம்ப அஃபென்சிவா இருக்கு அண்ட் இந்தியன் லாக்கு அகைன்ஸ்டா இருக்கு. ஒரு சில கட்சிகளை அசிங்கப்படுத்துற மாதிரியோ அவதூறா பேசுற மாதிரியோ இருக்கு. இப்படின்னு பல பல காரணங்களை சொல்லி சென்சார் போர்டு அந்த காட்சிகள் எல்லாம் நீக்க சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒரு கேஸ போட்டிருக்காங்க. சோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ அதனால இந்த படம் சென்சார் போர்டு கிட்ட இருக்கு. இப்போ இந்த லீக் ஆயிருக்க கிளிப்ப போய் பார்த்தா ஒரு சில போர்ஷன்லாம் கிடையாது, முழு படமே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப காரணம் யாரு? சென்சார் போர்டு தானே. சோ அவங்க தான் இதுக்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். இல்லனா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு இதுக்கான நஷ்ட ஈட வழங்கி ஆகணும். இது விடங்களா இப்போ இந்த விஷயம் பொலிட்டிக்கலி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். என்னதான் சென்சார் போர்டு மூலமா இந்த படம் லீக் ஆயிருக்குன்னு நம்ம சொன்னாலும் அபிஷியலி இது வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் ஆகல. இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு, யார்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் கரண்டா இருக்கு, அந்த டீம்ல யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற விசாரணை அடுத்தடுத்து போகும். கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கண்டுபிடிச்சாலும் அவ்வளவு ஈஸியா அது வெளிய வராது. ஏன்னா CBFC அப்படின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் யாரோடது? சென்ட்ரலோடது. அப்படி இருக்கிறப்போ நீங்களே சொல்லுங்க வெளியே வரும். சரி, ஒருவேளை சென்சார் போர்டு சைடுல இருந்து லீக் ஆகாம இருந்து வேற யார் யார் மூலமா லீக் ஆயிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எடிட்டிங் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் டீம் கிட்ட போகும், சவுண்ட் மிக்சிங், VFX, CGI இப்படின்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல வர்க் பண்ணுவாங்க ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன். சோ இவங்க யார்கிட்ட இருந்து வேணா ரிலீஸ் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட சென்ட்ரல் எடுத்து வைப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். சரிப்பா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, படத்தோட கட்டிங் ஒட்டிங் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க போகும் அப்படின்னு கேட்டாதான் ஃபைனலி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் கிட்ட போகும். எதுக்கு? ரிவ்யூ ப்ராசஸ்க்காக. எதுக்கு அந்த ரிவ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா A சர்டிஃபைடா, U/A இல்ல வெறும் Uவா இல்ல S இப்படின்றத ரேட் பண்றதுக்காக தான் அந்த டீம் கிட்ட போகும். இதுதான் படம் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடியே இதுதான் படத்தின் பெயர், இதுதான் படத்தோட டியூரேஷன், இதுக்கான சர்டிபிகேஷன் இது அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை காமிச்சு கீழே இதோட ஹெட் ஒரு சைனும் பண்ணிருப்பாரு. அந்த அப்ரூவல் CBFC வந்ததுக்கு அப்புறம் தான் படம் தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த CBFC குள்ள இருக்க ஒரு மெம்பர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு படம் ரிவ்யூக்கே அங்க போயிருச்சு. பட் இப்ப லீக் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க சைடுல தான் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஆனா அவங்க சைடுல நாங்க எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் ஜெனரல் செக்ரட்டரி ஆன ஆதவ் அர்ஜுனா DMK அண்ட் BJP இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம்.
ஏன் மேலையா? இதுக்கு பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சில்லியா இருக்கு. இது இந்த படத்தோட கிரியேட்டர் அண்ட் ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்டது. எதுக்கு தேவையில்லாம எங்க பேரை உள்ள இருக்கணும்? இது அந்த மூவி டீமோட இன்டர்னல் டீமுக்குள்ளேயே தெரியாம அப்படி இப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கலாம். அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? இவங்களே பாம் வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்னு முதல்வன் படத்துல வர ரகுவரன் சொல்ற மாதிரி ஜனநாயகன் டீம் பக்கமே திருப்பி விட்டாரு இவரு. ஏன்னா அவங்களே இன்டென்ஷனலா பண்ண விஷயம் தான் இது. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டு ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றதுக்காகவோ, இல்ல பப்ளிக்கோட சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காகவோ, இல்ல பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காகவோ, இல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிருக்கலாம் இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிடுறாரு. டிஎம்கேவை போய் கேட்டா இப்போ வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. சரி, இந்த படத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்னு குத்து மதிப்பா நினைக்கிறீங்க? ஒரு 200 கோடி 300 கோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்றேன். நம்ம தளபதி விஜய் இருக்கார்ல, அவருக்கு மட்டுமே இந்த படத்துல நடிச்சதுக்கு 200ல இருந்து 250 கோடி சம்பளம். அப்படி இருக்கிறப்போ எப்படிங்க 200-300 கோடி எல்லாம் முடிக்க முடியும்? குறைஞ்சது 400ல இருந்து 500 கோடி செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மியூசிக் டைரக்டர் சம்பளம், டைரக்டர் சம்பளம், ஹீரோயின், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், அது இதுன்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் யார் சம்பளம் கொடுப்பா? சோ இதுல பெரிய துண்டு யார் தலையில விழுந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஜய் தலையில எல்லாம் இல்ல. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தலையில தான் பெரிய துண்டா விழுந்திருக்கு. யூசுவலா பெரிய பட்ஜெட் படம்னா லைக்கா தானே எடுப்பாங்க. அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போவாங்க? ஒழுங்கா நாங்க சிம் பிசினஸையே பார்த்துட்டு போயிடுறோம், எதை தொட்டாலும் லாஸ் ஆகுது அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய நன்றி வணக்கம் சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். சோ இப்ப இருக்க பெரிய பெரிய பட்ஜெட் படம் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். அடுத்து டாக்ஸிக்கும் இவங்களோட பேனர்ல தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுலயும் ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ்லாம் இருக்கு. ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சரி, அதெல்லாம் அப்புறம் பாப்போம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு சிலர் ரிவ்யூவே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இத பத்தி காரைக்குடி மாநாட்டுல என்ன பேசுறாரு அப்படின்றத இன்னொரு வீடியோவா தனியா பார்க்கலாம். அப்ப இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸே ஆகாதா, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். ஆனா கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்டை தாண்டி வருமா அப்படின்றது கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஆனா விஜய் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரீ ரிலீஸ்ல நல்ல கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ குறைஞ்சது 300ல இருந்து 400 கோடி எடுத்துரும். ஏன்னா இது இவரோட லாஸ்ட் மூவி அப்படின்றது ஒண்ணு. அண்ட் இவருக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பார்ப்பாங்க. அது மூலமா ஓரளவுக்கு கலெக்ஷன் வந்தாலும் கண்டிப்பா லாஸ் தான். இதுக்கு தெலுங்கு ஆக்டர் சிரஞ்சீவி, குஷ்பு, சிவகார்த்திகேயன் எல்லாரும் ட்விட்டர்ல அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கு தெரியும், அவங்களே சைடுல உட்கார்ந்து பார்த்தாலும் பார்த்திருப்பாங்க. இப்ப ஃபைனலி கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ. இந்த ஒரு நியூஸ் வரப்போற எலெக்ஷன்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது ஒரு டாக்கை எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது என்னவா இருந்தாலும் இந்த டீமுக்கு எங்களோட வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா சென்சார் போர்டுல கிளியர் ஆகி சீக்கிரமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாஸை தடுக்கலாம். பட் கண்டிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுக்கு சான்ஸே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு மே மிட்டோ எண்ட்லயோ ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. மறுபடியும் சொல்றேன், இது ஆக்டர் விஜய்க்கு மட்டும் கிடையாது. யாருக்கு நடந்தாலும் தப்பு தான். அது எந்த கட்சியினரா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத நடிகரா இருந்தாலும் சரி. இனி ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இறங்கி எல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா ஒருத்தரை பழி வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு பல குடும்பங்களை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. சோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது யார சொல்றேன் அப்படின்றது எனக்கே தெரியல. ஆனா செஞ்சவங்க கொஞ்சமாவது திருந்துவாங்கன்னு நம்புறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.